எல்லோருக்கும் வணக்கம். அடுத்து நீங்கள் பார்க்க இருப்பது வாஸ்து முருகேசன் வீடியோ 5. இது போன 4வது வீடியோவுடைய தொடர்ச்சி தான். இது 5வது வீடியோவாக வந்திருக்கு. இந்த வீடியோவில் வாஸ்து முருகேசன் அவர்கள் அந்த வீட்டை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய காட்சிகளும், அதற்கப்புறம் அவர் அது எப்படி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்ற ஐடியாவையும் கொடுப்பாங்க. இது நீங்கள் எல்லோரும் பார்த்து பயனுடையமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். தண்ணியெல்லாம் மேலே தண்ணி ஏறினால தண்ணி மட்டும் அனுப்பி தண்ணி மட்டும் வருது. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நாளைக்கு நடந்துருச்சுன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு ஏதாவது இண்டிகேஷன் தெரியும் போது கை வச்சிருந்தோம்னா பயங்கரமா சொல்லும்போது இந்த இதை செப்டி டேங்க் இருக்கு இதுக்குள்ளயா? வெளியே எம்டியா விட்டுறலாம். சொன்னீங்கல்ல எம்டியா விட்டுறலாம், இது மாதிரி விட்டுறலாம். மேல இருந்து இது பண்ணிட்டாக்கா இந்த இடத்த கோசமா விட்டுறலாம். வெளியே பழங்கலாம் சொன்னீங்கல்ல, அது கோசமா விட்டுறலாம். இந்த இடத்த கோசமா விட்டோம்னா டேஞ்சரான இடத்துல இல்லை சொல்லிட்டாங்க இருக்கு. டேஞ்சர் இல்லை சொன்னீங்க. சின்ன ஒரு இது கோசமா இருந்தா நல்லது இருக்கீங்க. நீ கோசம் விட்டு பிரயோஜனம் இல்லையே. ஓ அப்படியே நீ கோசம் விட்டா வீடு அவட முடிஞ்சு போயிடும். வீடு அதோட முடிஞ்சிடும். இந்த பக்கத்தில் மட்டும் வால் கட்டிக்கலாம். இந்த வால் அப்படியே வச்சுக்கலாம். இது வால் வச்சுக்கலாம். காம்பவுண்ட் வால் வச்சுக்கலாம். ஆமாம். டாய்லெட்டை சாமியாக மாட்டிடலாம். ஆமாம். மாற்றிட்டு நான் இங்கே கூட ஒரு டாய்லெட் கட்டலான்னு பார்த்தா தேவைப்பட்டிருக்கேன். டாய்லெட் போட்டால் இதே எடுக்கிறது அது இப்போ சரி வாங்க. ஆபத்துக்கு என்ன பண்றது? வாங்கி வச்சுக்கோ. ஆபத்து விட ரொம்ப ஆபத்து. இது வரைக்கும் எடுத்துருக்கேன். இப்போதான் நான் போய் கவனிச்சாங்க. வீடுங்களும் அப்படிதான் இருக்கு. செப்டி டேங்க்ங்கிறது என்ன பண்ணுவாங்க? தமிழகத்தில் இருக்கு. பிரிச்சு உழைப்பு இந்த வீட்டில் ஒரு 3/4 ப்ளஸ் இருக்குல்ல. இது ஒரு பெரிய மைனஸ் இல்லை. 1000 வெள்ளி நம்ம வர வேண்டிய பணத்தில் 200 200 குறைஞ்சிடும். அது எடுத்து இது ஆக்சுவலாக இந்த இடம் கோசமாக இருந்துச்சுனாங்க மேலே கட்டியிருக்காங்கல்ல, உடச்சி கடிச்சு பிரிச்சிட்டிங்கன்னா ஒரு கோசமான ஏரியா வந்துடுங்க. கண்டிப்பாக கோசமாக வந்துருச்சுன்னா இது கட்டலாம், வால் கட்டலாம். இந்த வால் கட்டலாம். வால் கட்டும்போது என்ன ஒன்று கட்டிங்கன்னா, இந்த விண்டோ சொன்னேன்ல, இந்த விண்டோவுக்கு நேரம் இங்கே டோர் கொடுத்தா நீங்கள் வெளியில் போகலாம் வரலாம். இந்த இடத்துல வெளியில் போகக்கூடாது, வரக்கூடாது. எல்லாமே இந்த ஒன் சைடு இப்படி வரணும் ஃபுல்லாக. இங்கே கிரில் கேட்டு வரீங்க. அடைச்ச கேட்டால் போடணும். ஓப்பன் கேட்டு போடக்கூடாது. எப்போயும் பெஸ்ட்டும் சவுத்தும் ஓப்பன் கேட்டு போடக்கூடாது. அடைச்ச கேட்டு போடணும். இப்போ இந்த விண்டோவுக்கு பதிலாக இங்கே டோர் வச்சிடலாம். இல்லை கேட்டு, இந்த டோரு, ரூமுக்கு டோரு இது அடைக்கிற மாதிரி. இது கிச்சன் போறது டோர் வைக்கணும். சும்மா இப்படி மட்டும் விட்டா போதும். இதே மாதிரி விட்டா போதும். ஸ்கிரீன் மட்டும் போட்டுக்கணும். செலவு வேண்டியில்லை. இங்கேயும் உங்களுக்கு இங்கே டோர் போடணும். பாதுகாப்பு வேணும்ல உங்களுக்கு. ஆமா, பின்பக்கம் கரெக்டாக கிரில் கேட்டும் போட்டு டோரும் போடணும். கிரில் கேட் போட்டு ஆமாம், பாதுகாப்பு உங்களுக்கு பின்பக்கம் வச்சவங்க ஆளை ஏறி பிடிச்சி வச்சுக்கோம்ல. இது போட்டுக்கிட்டு இதுக்கு வேண்டியில்லை. இது இப்படியே இருக்கலாம். இதுக்கு வேண்டியில்லை பண்ணிட்டு இதை மூடணும். இதை போட வேண்டியில்லை. இந்த இடத்துல இது பண்ணிடலாம். கிரில் கேட்டு காம்பவுண்டு இது கோசம் விட்டு இப்படி பண்ணிடணும். இதை மூடிடணும். கிரில் போட்டு அடைச்சு போடணும். இந்த சந்து தெரியாம அடைச்சிடணும்.
இது முடிஞ்சு போச்சா செப்டி இங்கே இருப்போம். இந்த டாய்லெட்டை 10 வைக்க தான் வரப்போம். இந்த டாய்லெட்டு இது வரைக்கும் டாய்லெட் இருக்கு, இங்கே வரைக்கும் உடச்சி எடுத்துன்னு நான் இது உள்ட்ரா நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது உள்ட்ரா இல்லை, இது வரைக்கும் வந்துருக்கு. இந்த கோசம் வரைக்கும் கொண்டு போயிட்டான். புரியுது உனக்கு? இது உள்ட்ரா இருப்பது இதை உடச்சி கிடச்சலாம் காலி பண்ணிட்டு சுத்தமாக எடுத்துருவோம். காணாது டாய்லெட் கூட சுத்தம். ஆமாம், காலி ஆக்கிடுவோம். காலி ஆக்கிட்டு இந்த சவரை மூடிடுவோம். இந்த சவரை க்ளோஸ் பண்ணிடுவோம். தேவைன்னா இங்கே ஒரு விண்டோ போட்டுக்குவோம். தேவைன்னா போட்டு சவரை எடுத்துருங்க அப்படியே. ஆமாம், சவரை எடுத்துடணும். இது வந்து நல்ல ரூம் ஆக்கிடுவோம். இப்போ சாமி எங்கே வச்சுருக்கீங்க? சாமி மேலே இருக்கு. சரி, நல்ல ரூம் ஆக்கிடுமா? இப்போ அந்த படம் எப்படி வரும்னு காட்டுறேன், கேட்டுங்க. இந்த போட தான் கரெக்ட் படம். இதுதான் கேட்டு. இதுதான் மெயின் டோர். தாய் நிலைன்னு ஒன்று வைக்கணுங்க எப்பயும் வாழ்க்கையில். எல்லா வீட்டில் இருக்கு இந்த ஊரில். இந்த வீட்டில் வெறும் தான் கிளாஸ் தான் இருக்கு. கிளாஸ் வைக்கக்கூடாது. மெயின் டோர் நிலம் வச்சு டோர் 2 டோர் போடணும். ஒத்த டோர் போடக்கூடாது. ஆமாம் ஆமாம் சார், 2 டோர் இருக்கு. இதான் இது உள்ளே வரும். இந்த இருக்கு போட்டுக்கல. இதுதான் டிவி வரப்போகுது. ஆமாம், டிவி அங்கே இந்த ஏரியாவுக்குள்ள எல்லாத்தையும் வச்சு முடிச்சிருங்க. வச்சிருவாங்க. இது கோசமாக கொடுங்க. அந்த இடத்துல போட்டுருங்க. ஒரு இது காமிச்சிருங்க. அந்த இடத்துல சேஃப்டி இதெல்லாம் ஜாமான நாற்காலி ரிசப்ஷன் ஹால். ஆமாம். மாடிப்படி இங்கே ஸ்டோர் பண்ணலாம். இதான் அந்த கோசம் விட சொன்னால அந்த இடம். இங்கே இப்போ செப்டிட்டு அங்கே இருக்கணும். ஒரு கிரில் கேட் போட்டுங்க. இந்த இடத்துல வெளியில் போகலாம் வரலாம், இங்கே போகக்கூடாது. இங்கே வந்து சவர் கட்டிடணும். இது சவர் இப்படி கட்டிடணும். இந்த இப்படி கட்டிடணும். இந்த இடம் பள்ளமாக கிடக்குல்ல? ஆமாம், இது யூஸ் பண்ணிக்கலாம். இடத்துல பள்ளமாக இருக்குல்ல? இந்த இதெல்லாம் எடுத்துட்டேன். டாய்லெட்லாம் எடுத்துட்டேன். எடுத்தாச்சு. சரியா? டாய்லெட் எங்கே வைக்கலாம்னு கேட்டு ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறேன். வேணா வச்சு பார்ப்போம். டாய்லெட் என்ன ஒரு யோசனை சொல்கிறேன். இருக்கேன். இந்த ரூமை என்ன யூஸ் பண்ணி தெரியுமா? சொல்லுங்க, என்ன யூஸ் பண்ணலாம்? நல்ல இடம். பெட்ரூம் யூஸ் பண்ணுறீங்களா? இந்த மேலே போயிடுறீங்களா? இது வேறு மாதிரி ஆக்கி தரவா? இந்த இடத்துல அடுப்பு வச்சிருங்க. என்ன வேணாலும் வச்சுருங்க. தண்ணி கண்ணி வெயிட் கட்டி எல்லாம் வச்சுருங்க. இந்த டோர் வந்து பாதுகாப்பாக பண்ணிக்கங்க. அந்த இடத்துல உடைச்சிடணும். அந்த கண்ணாடி உடைச்சிட்டு பாதுகாப்பான டோர் பண்ணிக்கங்க. அப்படின்னா என்ன? டோர் ஒன்று போட்டு கிரில் ஒன்று போட்டு போட்டுற மாதிரி வராமல் இருக்கிறது பாதுகாப்பு பண்ணிக்க. அப்படி பின்னால் அடுத்து வந்து எம்டியா விட்டுறணும். கோசமா இந்த இடத்த கோசமா விடுங்க. ஓ சரி சரி, நல்லது. செய்யலாம் செய்யலாம். இந்த இடத்த கோசமா விடுங்க. ஆமா ஆமா, இந்த கோசம் விட்டா தான் இந்த வால் வந்து உங்களுக்கு கணக்குல சேருங்கடி சேராது. செவர் நான் ஏன் கட்டுறேன்னு சொன்னா இதுதான் உங்களுக்கு டேஞ்சர் பண்ணிட்டு இருக்கு. இதையாவது உங்களுக்கு காப்பாற்றட்டுமே. ஆமா ஆமா, சரி சரி சரி, ஓகே ஓகே. செய்யலாம். ஆமா செய்யலாம். உங்களுக்கு காப்பாற்றட்டுமே தான் நான் பண்றேன். ஒரு 5 அடி 6 அடி இருந்தா சரி சரி, 5 6 அடி. ஓகே. உள்ள டிசைன்லாம் பண்ணக்கூடாது, ஓட்டையெல்லாம் போடக்கூடாது. நல்லா அப்படியே கட்டணும். இங்க வந்து கிரில் கேட் வச்சு வெளியில போய்க்கலாம். வெளியே போறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ வேற எங்க கேட் இருந்தாலும் வெளியே போகக்கூடாது. இந்த கேட்ல போகலாம். இங்கதான் போகலாம். இங்க வந்து இது வந்து ஓட்டை எல்லாமே அடைச்ச கேட்டா போடணும். அடைச்ச கேட்டா போடணும். அடைச்ச கேட்டா போடும். இதுல ஓட்டை இருக்கு. ஆமா ஆமா, சரியா? இருக்கு, நிறைய கிணெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ஓரமா இருக்கு. அப்போ இருக்கு. சீனல் போட்டுருக்காங்க. கோசமா இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு டாய்லெட் வேணும்னு சொன்னா ஒரு ஐடியா ஒன்று பண்ணா உங்களுக்கு யோசனை பண்ணுவோமா? சரிலாமா? கார் கிடக்கும் போது வடக்கு பார்த்து கிடக்கும். வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்தா கார் கிடந்துச்சுன்னா உள்ள கிரியேட் ஆகிட்டு இருக்கும். நல்லா இருக்கும் என்ஜின்லாம். அப்படியே நேராக பண்ணா விட்டா மேற்கு பார்த்து இப்படி பார்க்கணும். சரிங்க, போட்டுக்கலாம். நமக்கு எப்படி மேற்க பார்த்தா உடம்புல கோளாறு பண்ணுறதோ காருக்கும் பண்ணும். எடுத்தோன்னே ரிவர்ஸில் கார் எடுக்காம எடுத்தோன்னே கிழக்கு பார்த்து எடுத்துட்டு எடுத்தோன்னே அங்கே போய் லெஃப்டில் வடக்க போங்க. அப்புறம் எங்கேயும் போய்ங்க. வடக்கு இந்த சைடு இங்கே கிழக்கு மேற்கு. நீங்கள் போகிறப்ப வந்து உடனே கார் எடுத்து இப்படி தான் போகணும். ஈஸ்ட்டு போய் அதுவே யூட்டன் போட்டு ஒரு கால்வாசி வெற்றி கொடுக்க ஆரம்பிச்சிடும். எடுத்தோன்னே மேற்கு போட்டீங்கன்னா ரிவர்ஸில் எடுப்பீங்க. காலைல கிளம்புங்க. காலையில் ரிவர்ஸில் எடுப்பேன். அதுவா மேற்கு போயிட்டு இருக்கோம். சாச்சா ரிசப்ஷன் ஏரியா எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்க. இங்கே ஸ்கோர் பண்ணிக்க. இந்த மாடிப்பட்டு கீழே
இது இப்படியே இருக்கட்டும். சரியா? கிச்சன் பண்ணிக்கு கிச்சனுக்கு தான் வரணும். கிச்சன் கொஞ்சம் தான் வேலை, இங்கெல்லாம் வேலை கிடையாது. நீங்கள் இந்த ரூமில் இப்போ என்ன போகிறோம்? பெட்ரூம் வேணுமா வேறு எதுவும் வேணுமா? குட்டியில் ரோடு ஏற்ற போகிறாங்க அந்த இடத்துல. ஆமாம், சொல்லுங்க. என்னதான் சரி, பெட்ரூம் வச்சுட்டோமா? பெட்ரூம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதான் தெற்கு பகுதி பாருங்க, இதான் மேற்கு பகுதி. ஒரு விண்டோ தேவையா வச்சுக்கலாமா? ஒரு விண்டோ சின்னதாக விண்டோ வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு செவரை ஒட்டி கட்டில் ஒட்டி போடுங்க. ரெண்டு செவரையும் ஒட்டி போடுங்க. இதான் தலைகாணி. தெற்க தலை வச்சு படுங்க. தெற்க தலை வச்சு வடக்கு கால் நீட்டி போடுங்க. இல்லையா? இந்த வாலில் எதுவும் வச்சிடாதீங்க. இந்த ஏரியாக்குள்ளே என்ன வேணாலும் வச்சுங்க. இதில் எதாலும் வச்சுங்க. எந்த இடத்துல கோசம் விட கற்றுங்க வாழ்க்கையில். இது எப்படி ஃப்ரீ விடுறோமோ, இங்கே எப்படி ஃப்ரீ விடுறோமோ, இது ஃப்ரீ, இந்த வால் ஃப்ரீ. சரியா? இங்கே ஃப்ரீ. இதில் வெயிட் வைக்கலாம், இதை ஃபுல்லாக ஏற்றிக்கலாம், இதில் வெயிட் ஃபுல்லாக வச்சுக்கலாம். இந்த இடம் மட்டும் கோசமாக வரணும் எப்போவுமே. இந்த இடம் பெட்ரூம் வச்சுங்க. இந்த மாதிரி கட்டில் போட்டு எடுத்துங்க. சரியா? சரிஞ்சிருக்கு ரூம், அப்படியே வச்சு யூஸ் பண்ணாதீங்க. சரியா? இப்போ இந்த இடம் உயரமா இருக்குல்ல, இந்த உயரத்துக்கு இது பள்ளம் ரைட்டு, உயரத்துக்கு இது பள்ளம் ரைட்டு. அங்கேயும் உயரம் பண்ணீங்கன்னா அதே உயரம் பண்ணீங்கன்னா அந்த பள்ளமுத்துக்கு இது பள்ளம் ரைட்டு. புரிஞ்சு போச்சா? இதை கோசம் விட்டீங்கன்னா தான் இந்த வால் கணக்குல வரும். இப்படியே வச்சீங்கன்னா செவர் தான் கணக்கு வரும். வீட்டு செவர், வீட்டு செவர் தான் கணக்கு வரும், வெளி செவர் கணக்கு வராது. சொல்லுங்க, இது இப்ப செஞ்சா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஒண்ணு மட்டும் ரொம்ப டேஞ்சர் இருக்கு, ராஜாவே கவுக்குறது. ஓடி சொன்னா ஓடி போயிடும். ஒரு மீட்டர் ஒன்றும் பண்ண முடியாது. இதை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சமெல்லாம் சரியா பண்ணா இதோட 10% தீய விளைவுகளை சமாளிக்கலாம். சொல்லுங்க, என்ன செய்யலாம்? இதில் மாற்றம் செய்யலாம். ஆனால் சொல்லி போட்டது ரைட்டா? அப்போ கீழே பாத்ரூம் எது கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? அது இந்த இன்னொரு தடவை யோசிப்போம். சொல்லுங்க, இப்போ போட்ட சிஸ்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தானே டைமிங் இது போடலாம். அப்புறம் அப்படி மேலே அவங்க போய் படுத்துக்கலாம். மேலே படுக்கிறதுக்கு 4 ரூம், 2 3 ரூம் இருக்கு. மேலே போய் படுத்துக்கலாம், அங்கேயும் படுத்துக்கலாம். படுத்துக்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஒரு இது ஒன்று தேவைப்படுது, டாய்லெட் தேவைப்படுது இல்லையா? டாய்லெட்டை பற்றி யோசிக்குமா? இங்கே ஒரு ஐடியா பண்ணுவோமா? இதில் ஐடியா பண்ணுவோமா? உள்ள கொடுக்குமா? உள்ள கொடுக்குமா? உள்ள கொடுத்து காட்டுறேன், நான் கொடுக்குறேன். கொடுங்க. அங்கே ஒரு டாய்லெட் போடுங்க. போடவா? சரி. பெட்ரூம் கொண்டு இந்த பைப்பு சாமி இருக்கீங்க. அங்கே இருக்க இல்ல அது வந்து மாத்திராரு. இப்ப பெட்ரூம் போட்டிருக்கேன் சேஃப்டி டேங்க்னால. சாமி ரூம் வேணும்னா சாமி ரூம் வேற மாதிரி போடணுங்க. இதை ஃபுல்லா ஸ்டோர் ரூம் வித் சாமி ரூம் போட்டுருவோம். ஜாமான் அடைய வீட்டுக்கு நல்லது. ஆமா, அப்படி போடுவேன். சாமி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 100க்கு 100 சாமி ஹெல்ப் பண்ணும். 100க்கு 100 சாமி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸ்டோர் ரூம் வித் சாமி ரூம், லாக்கர் ரூம் எல்லாம் வச்சிருவேன். முடியோட சொல்லுங்க, நான் போட்டு தரேன். பெட்ரூம்ல டாய்லெட் போட்டு காட்டுறேன். பெட்ரூம் ஒன்று வச்சுக்கிங்க. அப்படி அவங்க மாற்றிக்கிறாங்கனாக்கா அது டைம் கொடுக்குறாங்க. 2 மாதிரி சொல்லுங்க. ஆனால் என்ன தீர்மானமாக சொல்லுங்க. ஒரு டாய்லெட் கட்டாயம் போடணுங்க. அங்கே போடணும். தனி ஒரு சின்னதாக டாய்லெட் போட்டு காட்டுறப்படா. பெட்ரூம்ல டாய்லெட் போட்டு காட்டுறேன். சரி.